கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ பதவி விலக போறாரா? அவரோட கேபினட்ஸ்ல இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து பதவி விலக்கிட்டு இருக்காங்க. அதோட ரீசன் என்ன? யூஎஸ் எலெக்ஷன் எந்த அளவுக்கு கனடாவை இம்பாக்ட் பண்ணிருக்கு? ட்ரம்ப் ட்ரூடோ பத்தி என்ன ட்விட் போட்டாரு? அதுக்கான காரணம் என்ன? ட்ரம்ப்போட இந்த முடிவால கனடாவோட எக்கானமி, காஸ்ட் ஆஃப் லிவிங், ஜாப், ஹவுசிங் இதெல்லாம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆக போகுது? இது எல்லாமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் ட்ரூடோவுக்கும் பிடிச்சிக்காது. ட்ரம்ப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ட்வீட் போட்டிருந்தாரு அப்படின்னா, கனடாவை வந்து நாங்கள் யூஎஸோட 51st ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன சொல்ல வர்றாரு பேசிக்காக அப்படின்னா, கனடாவை நாங்கள் ஒரு நாடாவே மதிக்கல, எங்ககிட்ட உள்ள ஒரு 50 ஸ்டேட்டோட இது ஒரு 51வது ஸ்டேட்டாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கனடால ஏற்கனவே எக்கானமி டவுனா போகுது, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏற்கனவே ஹவுசிங் கிரைசிஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாலிடிக்ஸ், ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதனாலேயே ட்ரூடோவை எல்லாரும் பதவி விலக சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூடோவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது நம்ம என்டிபி லீடர், அவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜக்மத் சிங். அவர் தான் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரே வந்து ட்ரூடோ வந்து நீங்க வந்து பதவி விலகிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை ட்ரூடோ பதவி விலகுறானா, கனடா வில் பி டேரிஃப்ட் இமிடியட்லி அண்ட் இட்ஸ் கோனா ஃபேஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். நேத்து டிசம்பர் 16th ட்ரூடோ பதவி விலக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேசினாங்க. ஆனா ட்ரூடோ விலகல. அதுக்கு பதில பாத்தீங்கன்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டரான கிறிஸ்டியன் ஃப்ரீலாண்ட் அவங்களோட பொசிஷன் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, நேத்து ஆக்சுவலி அவங்க ஃபால் பட்ஜெட்டை ரீட் பண்ணணும் அவங்களோட அந்த மீட்டிங்ல. பட் அவங்க மார்னிங்கே வந்து நான் என்னோட பொசிஷன்ல வந்து ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ட்ரூடோ வந்து கிறிஸ்டியனை கூப்பிட்டு நம்ம வந்து நம்மளோட கேபினெட்டை வந்து ரீசப்பிள் பண்ணலாம், ஸோ உங்க பொசிஷன்ல பதிலாக நான் உங்களுக்கு வேற பொசிஷன் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கனடியன் எக்கானமி வந்து ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு, ஸோ நம்ம கேபினெட்டை வந்து நம்ம ரீசப்பிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் ட்ரூடோவை பதவி விலகவும் சொல்லிட்டு இருக்காங்க. And so I want to make it very clear. Justin Trudeau has to go. He has to resign. But should the Prime Minister say? No other comment, you guys. You don't want to say comment. Satisfied MPs will ask for Justin Trudeau to step down. My constituents feel that there's a need for a leadership change in order to give us a chance in the next election. இதெல்லாம் நடக்கும்போது தான் இப்போ கிறிஸ்டியன் வந்து அவங்களோட பொசிஷன்ல இருந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயினான ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ யூஎஸ்ல எலெக்ஷன் நடந்தது இல்லையா, ஸோ அதுல வந்து பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கப்பட்டது நம்ம ட்ரம்ப். ஸோ ட்ரம்ப் திடீர்னு என்ன சொன்னார் அப்படின்னா, கனடியன் கவர்மெண்ட்டுக்கு நான் 25% டாரிஃப் போட போறேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. ஆக்சுவலா கனடாவும் யூஎஸும் ஒரே பார்டர் ஷேர் பண்றாங்க, 2 பேரும் நெய்பர் கண்ட்ரிஸ். அவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த டாரிஃபும் கிடையாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ கனடாவோட மெயின் சோர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஎஸ்குள்ள பண்றதுனால தான் அதுவும் டாரிஃபே இல்லாம. இப்போ ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒருவேளை 25% டாரிஃப் போட்டார் அப்படின்னா கண்டிப்பா கனடியன் எக்கானமி ரொம்ப டவுன் ஆயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லா பேருமே இப்போ டாரிஃபோட கனடியன் குட்ஸ் உள்ள போகும்போது அங்க உள்ள மக்கள், யூஎஸ் மக்கள் வந்து தே ப்ரிஃபர் டு பை அ லோக்கல் ப்ராடக்ட், அது வந்து யூஎஸ் ப்ராடக்ட் தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இதனால இங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதோட குவான்டிட்டி வந்து நமக்கு வந்து கம்மியாகும். இதனால வந்து பாத்தீங்கன்னா எக்கானமி எப்படி டவுன் ஆகும்னா, ஜாப்லெஸ் வந்து நிறைய ஆகும், வேலை கிடைக்காது, எல்லாமே வந்து தலைகீழ மாறிடும். ஸோ ஏற்கனவே கனடாக்குள்ள வந்து இந்த கிரைசிஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. நிறைய பீப்புளுக்கு வந்து வேலை கிடையாது, நிறைய பேருக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய பேர் வந்து போவர்ட்டி லைனுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டாரிஃப் 25% யூஎஸ் கவர்மெண்ட் கனடா மேல போட்டாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா கனடியன் எக்கானமியை வந்து பயங்கரமா பாதிக்கும். ஸோ இதை தெரிஞ்சு ட்ரூடோ என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபிளைட்டை பிடிச்சி ட்ரம்ப்பை பார்க்க போனாரு. அங்க போய் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா பிக்சர்லாம் வந்திருக்கும். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ட்ரூடோவை அசிங்கப்படுத்துற மாதிரி இவர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, யூஎஸோட 51st ஸ்டேட்டோட கவர்னர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கனடா வந்து நான் ஒரு கண்ட்ரியா கூட கன்சிடர் பண்ணல, இது வந்து யூஎஸ்ல 50 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது கண்டிப்பா ட்ரூடோவுக்கு பயங்கரமான அவமானமா இருந்திருக்கும். இப்போ வந்து ட்ரூடோவை நிறைய பேர் பதவி விலக சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரூடோ வந்து லிபரல் பார்ட்டியை சேர்ந்தவர். ஸோ இவரை ட்ரூடோவை பதவி விலக சொல்லிட்டு லிபரல் பார்ட்டில இருந்தே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம வெளியில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒருவேளை அடுத்த எலெக்ஷன் வருதுன்னா கண்டிப்பா ட்ரூடோவால வந்து பொசிஷனுக்கு வரவே முடியாது, கன்சர்வேட்டிவ் பார்ட்டில இருந்து தான் கண்டிப்பா வந்து எலெக்ட் ஆகி வருவாங்க அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்கு.
கிறிஸ்டியன் ஃப்ரீலாண்ட் மட்டும் வந்து ரிசைன் பண்ணலங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேசர்னு சொல்லிட்டு ஷியான் ஃப்ரேசர் இப்போ வந்து கரண்ட் ஹவுசிங் மினிஸ்டரா இருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் மினிஸ்டரா இருந்தாரு. அவர் கூட வந்து அவரோட பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டு தான் ஹவுசிங் மினிஸ்டர் ஆனாரு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் இமிகிரேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 2023 2024 நிறைய இமிகிரண்ட்டை வந்து கனடாக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால என்ன பாதிப்பு வந்தது பாத்தீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்தவங்களுக்கு ப்ராப்பரான ஜாப் கிடையாது, ப்ராப்பரான ஹவுசிங் கிடையாது. இதனால எக்கானமி வந்து ரொம்பவே டவுன் ஆச்சு, நிறைய இஷ்யூஸ் வந்து போச்சு கனடாக்குள்ள. ஸோ அதனாலேயே அவரை வந்து இமிகிரேஷன் மினிஸ்டர்ல இருந்து மாத்தி ஹவுசிங் மினிஸ்டரா போட்டாங்க. இப்போ கரண்ட்ல மார்க் அப்படிங்கிறவர் வந்து இமிகிரேஷன் மினிஸ்டரா இருக்காரு. இப்போ அவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை கேபினட் ரீசஃபில் வந்ததுன்னா ஐ வில் ஆல்சோ ரிசைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம கிறிஸ்டியான் மட்டும் ஃபர்ஸ்ட் கிடையாது, நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுல ஒரு ஆள் தான் கிறிஸ்டியான். இந்த மாதிரி முக்கியமான கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறதும் ஒன் ஆஃப் தி ரீசன் ட்ரூடோவை வந்து நீங்க வந்து ரிசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ட்ரூடோ இன்னும் ரிசைன் பண்ணல, அவர் ஸ்டில் இன்னும் பார்ட்டியில தான் இருக்காரு. ஆக்சுவலா இன்னைக்கு கேக்கஸ் மீட்டிங் சொல்லி ஒன்று நடக்கிறதா இருந்தது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ட்ரூடோவோட லிபரல் பார்ட்டி எம்பிஸ்லாம் சேர்ந்து மீட்டிங் வச்சாங்க. அதுல எந்த டிசிஷனுமே எடுக்கல. தே செட் லைக் ஸ்டில் ட்ரூடோ தான் வந்து பிரைம் மினிஸ்டரா இருப்பாரு, நம்ம இந்த டிசிஷனை வந்து தள்ளி வச்சுக்கலாம். எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிறிஸ்மஸ் பிரேக் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ கிறிஸ்மஸ் பிரேக் அப்புறம் இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ட்ரூடோ தான் பிரைம் மினிஸ்டர் இருந்துட்டு இருக்காரு. ட்ரூடோ பிரைம் மினிஸ்டரா ஸ்டில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா சொல்ற இன்னொரு ரீசனும் பார்த்தீங்கன்னா என்டிபி லீடர் ஜக்மீத் சிங். ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கூட்டணி ஆட்சி. ட்ரூடோவோட லிபரல் பார்ட்டி, அதுக்கப்புறம் லிபர்ட்டி பார்ட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டிபி, இது எல்லாம் சேர்ந்துதான். பட் ஜக்மீத் சிங் வந்து இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தடவை என்ன சொன்னார் அப்படின்னா, எங்களுக்குள்ள இந்த டீல் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கிழிச்சு தூக்கி போட்டுடலாம் அப்படின்னாரு. பட் ஸ்டில் கூட்டணியில தான் இருக்காங்க. இப்போ இந்த கனடாவோட கிரைசிஸ்க்கே முக்கியமான காரணம் வந்து ட்ரூடோ தான். ஸோ அவருக்கு ஹீஸ் எ இன்காம்பிட்டன்ட் லீடர், ஸோ வந்து ஹி ஷுட் ரிசைன் ஹிஸ் பொசிஷன் அப்படின்ற மாதிரி ஜக்மீத் சிங் வந்து சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும் ட்ரூடோவோட பொசிஷனுக்கு, கனடாவோட எக்கானமிக்கு, இது எல்லாத்துக்குமே. முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் போட்டுருவோம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டைம் ஃப்ரேமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா பிப்ரவரி எண்ட் இல்ல மார்ச் எண்டுக்குள்ள ட்ரூடோ வந்து கண்டிப்பா பதவியை வந்து ரிசைன் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நாங்க பார்லிமெண்ட்ல நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி டைம் ஃப்ரேமோட சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஜனவரி 20 அங்க வந்து சீட்ல உட்கார போறாரு. ஸோ அதுல என்ன மெயின் திங் அப்படின்னா, அவர் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் ஒருவேளை 25% டாரிஃப் வந்து கனடா மேல போட்டார் அப்படின்னா கனடாவோட எக்கானமி வந்து ரொம்பவே அடிபடும். ஸோ அதனால என்டிபியும் சரி, லிபரல் பார்ட்டியோட லீடர்ஸும் சரி என்ன டிசைட் பண்றாங்க, என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா, ட்ரூடோக்கும் ட்ரம்ப்புக்கும் ஆகாது. ஸோ நம்மளோட அந்த கேபினெட்குள்ள இருந்து வேற யாரையாவது நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறோம் அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு குட் ஆஃபரோ டீலோ ஏதோ ஒன்று சம்திங் வந்து யூஎஸ்ட பேசி இந்த 25% டாரிஃப் வந்து கனடா மேல விழாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க. பட் எனிஹவ் ட்ரூடோவோட இந்த ரிசைனிங் இதை பத்தின டிஸ்கஷனை வந்து அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க. ஜனவரி 20 ஏதாவது டிசிஷன் எடுப்பாங்களா, ரீஎலெக்ஷன் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது இப்படி இருக்கும்போது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப லக்கான விஷயம். பிகாஸ் இங்க லோக்கல்ல எல்லாரும் நிறைய பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒருவேளை ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா ட்ரூடோ வந்து திரும்ப பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி, கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வரும்ன்றாங்க. கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வர்றதுக்கு இன்னொரு பெனிஃபிட்டா நிறைய பேர் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோட தாட்ஸும் ட்ரம்போட தாட்ஸுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. லைக் பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸை கம்மி பண்றதா இருக்கட்டும், பிசினஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரோட கொள்கைகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. ஸோ ஒருவேளை கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து கனடால ஆட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க வந்து ட்ரம்போட டீல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா ட்ரூடோக்கும் ட்ரம்ப்புக்கும் தான் ஆகாது. பட் கன்சர்வேட்டிவ் பார்ட்டில இருந்து யாராவது போகும்போது ட்ரம்ப் வந்து இந்த 25% இதெல்லாம் மாத்துறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஐடியாலையும் பீப்புள் இருக்காங்க. மொத்தத்துல என்ன, கனடாவோட பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செமையான கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கன்சர்வேட்டிவ் வரப்போதா இல்ல ட்ரூடோவே இருக்க போறாரா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து கனடா மேல 25% டாரிஃப் போட போறாங்களா, அது எந்த அளவுக்கு எக்கானமியை பாதிக்க போகுது, இது எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.